வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோரா, வயலூர் வள்ளலுக்கு அரோரா, குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சம்சம், குருநாதர் வாரியாசம் திருடலே சரம் சம்சம், எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அனந்த சுவாமி திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரில் தத்துவரசப்படி பாடல் 909 குயிலோ மொழி என தோங்கும். வயலூர் தத்து திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளுகையும் பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம். முருகாசனம். இந்த பாடல் முருகா பதிபாசம் என்னும் முப்பொருள் உண்மை அடியன் தெளிவாக தெளிந்து அருள திருவருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். மெய்மை உணர பாடப்பெற்ற பாடல். தனதானன 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 தந்ததான என்ற சந்த குறிப்போடைய பாடல். குயிலோ மொழி ஐலோ விடி கொடியோ இடை பிடியோ நடை குறியீர் தனி செரியீர் இனி என்று பாடி குணகா அடிபிடியா இதழ்கடியா நகம் வகிரா உடைக்குலையா அல்குல் அழையா இரு கொங்கை மீதில் பயிலா மணமகிழ் மோகித சுகசாகர மடமாதர்கள் பகையே என நினையாது ஒரு நண்பு ஊரும் பசுபாசமும் அகில அதிக பரிபூர்ண புரண ஆக்கர பதி நேரும் நின்னருளால் மெய் உணர்ந்திடணும். வெயில் வீசிய கதிர் ஆயிர அருணோதய இருநாசன விசையேழ் பரி ரவிசே எனும் அங்கராசன் விசிக ஆகவம் அயல் பேடி கை படுபோது சந்நிதியானவன் விதி தேடிய திருவாழி அரண்குமாரா அயலூர் உரை மயிலா பல கலைமான் உழை புலி தோள்களை அகில் ஆரம் அது எரி காவிரி வண்டல் வேவும் அதிமோக்கர வயலூர் மிசை திரிசேவக முருகேஸ்வர அமராபதி அதில் வாழ்பவர் தம்பிரானே. குயிலோ மொழி ஐலோ விடி கொடியோ இடை பிடியோ நடை குறியீர் தனிசெறியீர் இனி என்று பாடி குணகா அடிபிடியா இதழ்கடியா நகம் வகிரா உடைகுலையா அல்குல் அழையா இரு கொங்கை மீதில் பயிலா மணமகிழ் மோகித சுகசாகர மடமாதர்கள் பகையே நினையாது ஒரு நண்பு கூறும் பசுபாசம் அகில அதிக பரிபூர்ண புரண ஆக்கர பதி நேரும் நின்னருளால் மெய் உணர்ந்தினோன்னு முதல் பகுதியில் கேட்குறார். இப்போ முதல் பகுதிக்கு பொருள் இதை பார்த்துக்கலாம். முதல்ல என்ன சொல்றாரு? உங்கள் பேச்சின் குரல் குயிலின் குரலோ, உங்கள் கண் வேலோ, உங்கள் இடைக்கொடியோ, உங்கள் நடை பெண்யானை நடையோ, இந்த அழகை தெரிந்து கொள்ளுங்கள், தனியாக வந்து நெருங்கி பழகுங்கள் இனி என்றெல்லாம் வேசையரை புகழ்ந்து பாடி கொஞ்சி பேசி அவர்தம் காலை பிடித்தும் வாயுதலை கடித்தும் நகம் கொண்டு கிரியும் ஆடையை கலைத்தும் அல்குலை கலைந்து திளைத்தும் அனுபவித்தும் இரண்டு கொங்கைகள் மீதிலும் நெருங்கி பொருந்தி பழகியும் மனம் கழிப்பதற்கு இடமாய் உள்ளவரும் மோகிதம் காமமயக்க சுகக்கடல் போல் உள்ளவருமான மாதர்கள் பகைத்து விளக்கத்தக்கவர்களே என்று நான் நினையாமல் இருப்பதற்கு ஆதரவை மிக காட்டும் பசு ஜீவான்மா பாசம் தடை மும்மலக்கட்டு அகிலம் ஆக எல்லாவற்றுக்கும் அதிகனே மேம்பட்டவனே நிறைபொருளே புரணமாகற ஒளிக்கு இருப்பிடமானவனே கடவுளாகிய உன்னிடத்தில் நேரும் அல்லது உள்ள திருவருளால் மெய் உண்மை பொருளை நான் உணரும் வகை செய்ய மாட்டாயோ அல்லது நான் உணர மாட்டேனோ அப்படின்னு கேட்கிறேன். ரெண்டாவது பதில வெயில் வீசிய கதிர் ஆயிர அருணோதய இருநாசன விச ஏழ் பரி ரவி சே எனும் அங்கராசன் விசிக ஆகவம் அயல் பேடி கை படுபோது சந்நிதி ஆனவன் விதி தேடிய திருவாழி அரண்குமாரா ஒளி வீசுகின்ற ஆயிரக்கணக்கான கிரணங்களை வீசுபவனும் உதய காலத்தில் இருளை ஒழிக்க வல்லவனும் தன் தேரில் பூட்டப்பட்டவனும் வேகமாக செல்ல வல்லவனுமான 7 குதிரைகளை கொண்டவனுமான சூரியனுடைய பிள்ளை எனப்பட்ட அங்க தேசத்து அரசனான கர்ணன் அம்புகள் நிறைந்த போரில் அயல் தனக்கு புறம்பாயிருந்த பகையாயிருந்த பேடி அர்ஜுனுடைய கையம்பால் படுபோது இறந்துபடும் பொழுது சந்நிதியானவன் அந்த கர்ணனுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் தந்தவனும் திருமாலும் விதி பிரம்மனும் ஆக இருவரும் தேடிய தனது அடிமுடியை தேடிய திருவாழி செல்வ நாயகனான அரண் என்னும் சிவபெருமானுடைய குமரனை அயலூர் உரை மயிலா பலை கலைமான் உழை புலித்தோள்களை அகில் ஆரம் அது எரி காவிரி வண்டல் மேவும் அதிமோக்கர வயலூர் மிசை திரிசேவக முருகேஸ்வர அமராவதி அதில் வாழ்பவர் தம்பிரானே. பக்கங்களில் உள்ள ஊர்கள் எல்லாவற்றிலும் விட்டிருக்கும் மயில்வாகனனே பல வகையான கலைமான் உழை பிற வகையதான மான்கள் அல்லது பசு புலி யானைகளையும் அயில் சந்தனம் இவைகளையும் தள்ளி வீசி கொண்டு வரும் காவிரி நதியின் வண்டல் நீர்மண்டிய பொடிமண் உள்ளதும் அதிக மனோகரமானதுமான வயலூரில் உலவும் பராக்கிரமசாலியே முருகவேளே ஈஸ்வரனே தேவர் தலைநகராம் அமராவதியில் வாழும் தேவர்கள் தம்பிரானே நின்னருளால் மெய் உணர்ந்து இடேனோ அப்படின்னு வேண்டுகிறார். இப்போ இந்த பாடலில் உள்ள சில முக்கிய குறிப்புகள் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல பசு பாசமும் அகிலா
அகிலாதிக பதி, அதாவது பதி அணுவில் பசுவும் பாசமும் ஒளிவனவும். பதியினை சென்றணுகா பசுபாசம் பதி அணுகில் பசுபாசம் நிலாவேன்னு திருமந்தத்தில் 115 பாட்டு சொல்கிறார். அதே கருத்து தான். அடுத்தது அருணோதய. அருணன்னா சூரியன் சாருது. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம்னு திருவாசகர் சொல்கிறார், பள்ளியெழுச்சி படம். அடுத்தது மிக முக்கியமான வரலாற்று குறிப்பு, சந்நிதி ஆனவன் அப்படிங்க. போர்க்களத்தில் கர்ணனுக்கு திருமால் தரிசனம் கொடுக்குறார். சார், போரில் அர்ஜுனன் எவன அம்பால் உயிர் தடுமாற்றம் அடைந்து கர்ணன் என்ன பண்ணுறான், கலங்குறான். அப்போ கண்ணபிரான் ஒரு வேதினா கர்ணன்ட்ட வந்து, அல்லது கர்ணன்ட்ட போய், ஐயா நான் வறுமை பெருந்துயிர் அடைந்திருக்கேன், உன்னால் கூடிய பொருளை கொடுன்னு கேட்க, கர்ணன் உனக்கு வேண்டிய பொருள் எதுன்னா, அப்போ கண்ணபிரான் நின் புண்ணியம் அனைத்தும் உதவுகன்னார். அங்கனமே கர்ணனும் தந்தான். கண்ணபிரான் மகிழ்ந்து தன்னுடைய தெய்வீக உருவை கர்ணன் காணும்படி உள்ளார். இதை வில்லிபாரதம் சொல்கிறார் சார். 17ஆம் போர் படத்தில், போற்றிய கண்ணன் கண்டு கண்களிப்ப புணரி மொண்டெழுந்த கார்முகிலை மாற்றிய வடிவும் பஞ்ச ஆயுதமும் பயங்கு கைத்தலங்களுமாகி கூற்றுடல் கராவின் வாயினின்றழைத்த குஞ்சராசன் முன் அன்று தோற்றியபடியே தோற்றினான், முடிவும் தோற்றமும் இல்லா முடிவும் தோற்றமும் இல்லாத பைந்துளவோன் அப்படின்னு மிக அற்புதமாக வில்லிபாரத்தில் வச்சிருக்க இந்த ஒரு நுண்ணிய விஷயத்தை நம்ம குருநாதன் கொண்டு வைக்கிறார். அடுத்தது அடிமுடி தேறிய வரலாறு. இதை பல திருப்பூரில் படிச்சிருக்கோம். அடுத்தது அயலூர் பக்கத்தில் இருக்க ஊர்கள்லாம் சொல்கிறார். அயலூர் உரை மயிலா, இதெல்லாம் அயலூர் பக்கத்தில் ஊர்கள்லாம் சொல்கிறார். ஊரூர் கொண்ட சீர்கேடு விளைவினும் அப்படின்னு திருமூராட்டு படத்தில் சொல்கிறார் பாரு. அடுத்தது நீங்கள் எதுகை நோக்கினீங்கன்னா இது அயலூர் அப்படின்னு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. அயலூர் வேலூர் என பொருள்படும். அடுத்தது தோல். தோலுங்கிறது இடத்துல யானை, தோள்களை, புலி தோள்களை. அடுத்தது தோலுங்கிறது யானை. அடுத்தது கடிற்றில மறுப்போடு சந்தமார் அகிலோடு உந்துமா காவின்னு சம்பந்தர் சொல்றார். மண்டிய வண்டல் மிண்டி வரு நீர பொன்னின்னு சம்பந்தர் சொல்றார். இதுதான் இந்த பாடலுடைய ஈற்றடிக்குள்ள மேற்கோள். அகில் ஆரம் அது ஏரி காவிரி வண்டல் மேவும், அது ஈற்றடிக்கு முந்தி அடிக்கு. அதிமோகன வயலூர் மிசை திருசேவர. அடுத்தது அயலூர் உரை, அதுதான் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அது வயலூருங்கிறது, அயலூருங்கிறது அது வயலூருக்குள்ள பக்கத்தில் இருக்க ஊரை சொல்கிறார். அயலூர்னு பக்கத்தில் ஊர்கள், ஊர் கொண்ட சீர்கேடு விளைவினுங்கிற மாதிரி அதை வச்சுக்கிட்டு எதுவும் நோக்கும்போது அயலூர்னு இருக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னு சொன்னால் அயலூர்னா வேலூர். என்ன சொல்கிறது, பல அற்புதங்கள் கொண்ட பிரமாதமான திருப்புகழ் பாடும். சார், இந்த திருப்புடைய முதல் பகுதியில் விலைமாதோட அழகையெல்லாம் எடுத்து எம்பி அவர்கள் தரும் இன்பத்தையே நாடி இருப்பது துன்பத்தையே தரும்னு அடிகளார் அறிவுறுத்தார். அதான் முக்கியம். அது என்ன அறிவுரை, அதில் அறிவுரையெல்லாம் நம்ம திருப்புகழ் நிறைய இடங்களில் படித்தது. கடைசியில் என்ன வேண்டுதல் வைக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். பசுபாசமும் அகில அதிக பரிபூர்ண புறநாக்கர பதினேறும் நின் அருளால் மெய்ய உணர்ந்திட்டோம். பதி பசு பாசம் இதெல்லாம் முப்பொருள்கள். இந்த முப்பொருள் உபதேசத்தை முருகப்பெருமான் குருநாதனாக எழுந்தருள் அருள்புரிய வேண்டும்னு அடிகளார் வேண்டார். பதினா இறைவன் சார், பசுனா உயிர், பாசம்னா உயிரிழை பற்றி உள்ள அறியாமை. பதியாகி இறைவன் உள்பொருள் என்பதற்கு பிரமாணம். பதியின் இலக்கணம் பசு, அதாவது பதியாகி இறைவன் உள்பொருள் என்பதற்கு பிரமாணம் பதியின் இலக்கணம். பசு எனும் உயிருக்கு பிரமாணம் அதன் இலக்கணம். பாசம் என்பதற்கு பிரமாணம் அதன் இலக்கணம். இவற்றை அறிந்து கொள்ளணும். பதி தானே அறிகின்ற பொருள், பசு அறிவிக்க அறிகின்ற பொருள், பாசம் அறிவித்தாலும் அறியா பொருள். பதி பசு பாசம், இந்த முப்பொருள் பற்றி திருமந்திரம் எப்படி சொல்லுது, பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் இல்லாவே சொல்லிட்டார். அப்போ இறைவனை பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அறிய முடியாது, பதிஞானம் ஒன்றால் தான் அறிந்து அணுக முடியும். இதை குருமுகமாக அறிந்து உயரும். உடல், கருவி, உலகம், நுகர்பொருள் ஆகியவை மாயாகிய பாசப்பொருள். பாசமாகிய கருவிலை கொண்டு பாசமாகிய உலகப் பொருளை அறியும் அறிவு பாச அறிவு அல்லது பாச ஞானம் சொல்லும். கண்களுக்கு விளக்கு போல கருவிகள் உலகப் பொருளை அறிவதற்கு துணை செய்கின்றன. அந்த கருவியை அறிய முடியாது. கருவிகளுக்கு வேறாக அறியும் தன்மையுடைய உயிர் இருக்குது.
அந்த உயிரால் அறியும் அறிவு உயிரறிவு அல்லது பசுஞானம்ங்கிறோம். பதியை பற்றி அறிந்து கொள்ளப்படும் பயன்பெறும் திருவுள் ஞானம் தான் பதிஞானம் அல்லது சிவஞானம். சிவஞான சித்தியார் என்ன சொல்லுது? பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமோடும் உள்ளத்தை நாடி பாத நீழல் கீழ் நில்லாதே நீங்கி போதின் ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும் பெண்ணும் ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தை பூந்து அடிப்பன் ஊனமெல்லாம் ஓடங்குற. பதியினை போல பசுபாசம் அனாது என்ற திருமந்திரத்தின் திருவாக்கின்படி பதி பசுபாசம் என்ற முப்பொருள்களும் என்றைக்கும் உள்ளவை. அவைகள் அனாதி நித்தியம் சொல்றோம். இதை நம்ம நிறைய இதில் படிச்சிருக்கோம். இந்த முப்பொருள் உண்மைகளை இனிது தெளிவாக உரைப்பது சைவ சித்தாந்தம் ஒன்று தான். ஏனைய சமயங்கள் யாவும் இதற்கு அங்கங்களாக தான் அமைந்திருக்கு. முருகவேல் தம்முடைய தந்தையாருடைய செவியில் பிரணவமந்திரத்துக்கு உட்பொருளாக இந்த அரிய சித்தாந்த சைவத்தரத்தை உபதேசம். அதனால தான் நமக்கு குருவாக எழுந்தவருடைய அறிவுறுத்த வேண்டார் அடியில். சிவபெருமான் கேட்க முருகவேல் உபதேசித்தது சித்தாந்த சைவம்னா அதன் அருமையும் பெருமையும் அளவிட வல்லார் யார்? முடிந்த முடிவாக விளங்குவது சித்தாந்தம். இதுவே சமயாதீத பழம்பொருளாய் வேதாகமின் உட்பொருளாய் பிறவிப்பினி அகற்றவல்லதாய் அறிவின் மடிமொழியாய் விளங்குவதுன்னு அறிஞர்கள் அனைவரும் முடிவு செய்து உள்ளார்கள் என்று உணரணும். இந்த சித்தாந்த சைவம் ஏன சமயங்களைப் போல அறிவுடைய சில மனிதர்களால் செய்யப்பட்டது அல்ல. செம்பொருளாம் சிவமே இதனை ஆன்மாக்களின் மனநீக்கத்தின் பொருட்டு அருடையதுன்னு உணர்ந்து கொள்ளணும். அடுத்தது வெயில் வீசிய கதிர் 1000 அருணோத இருநாசம் மிக்க ஒளிக்கரனுடைய சூரியன் உதயமாம் காலத்தில் உலகை முடிந்த செறிந்த இருள் சிறிதாக ஒளிந்து உலகமெங்கும் ஒளி விளங்குது. அதுபோல அஞ்ஞானம் என்னும் இருள் தரும் துன்பத்தில் மூழ்கியிருந்த அல்லல்படும் உயிர்களுக்கு இறைவன் திருவுள் ஒளி வெளிப்பட்ட உண்மை ஞானம் தலைப்பட்டு அளவில்லாத ஆனந்தம் உண்டாகும். இதைத்தான் திருவாசகத்தில் நம்ம படித்தோம். திருப்பணிச்சி பகுதியில் மணிவாச பெருமான் அழகுற சொல்கிறார். அந்த பாட்டை முன்னாடி படிச்சிட்டோம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழல நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரவன இவையோ திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்துள்ள. அடுத்தது விசை 7 பரி ரவிசே எனும் அங்கராசன் விசிக ஆகமம் அயல் பேடி கை படுபோது சந்நிதியானம். விசைன வேகமா 7 பரி ரவிசை 7 குதிரையுடைய தேரில் ஆராகணித்து செலுத்துவதனுடைய சூரியன் மகனான கர்ணன். அவன் அங்க தேசத்துக்கு அரசன். விசிகம்னா அம்பு, ஆகம்னா போர்க்களம், பேடினா அவர் ஆடநாட்டில் இருந்த காலத்தில் பேடி வடிவத்தில் பிருகண்ணலை என்ற பெயரோடு இருந்தவன் அர்ஜுன். இந்த கதை தெரியும் நமக்கு. மகாபாரதோடைய 17ஆம் நாள் போர் என்ன நடந்தது எல்லாம் நம்ம படித்தாச்சு. கர்ணன் வந்து கர்ணன் எல்லா அவனுடைய புண்ணியத்தை வாங்கிக்க நீ முக்தியும் பெறுவாயின்னு முனிவனாக வந்த கண்ணன் அவனுக்கு அருள் புரிகிறத இங்கே கொண்டு வந்து சொல்கிறார். கண்ணன் தன்னுடைய வேதி உதவித்தை மாற்றி உண்மை உருவை காட்ட கண்டு கர்ணன் உள்ள மகிழ்ந்து தூக்கி போட்டான். அந்த கதை தான் இங்கே சொல்கிறார். இதுக்கு நிறைய பாடல்களாக இருக்குது. அடுத்தது விதினா இந்த இடத்துல பிரம்மதேவன் விதியை சொல்கிறார். தேடிய திருவாழி அருண்குமார் திருமால் ஜோதி விடுவார் என்ற சிவபெருமானுடைய திருவடியும் பிரம்மதேவன் திருமுடியும் தேட நிலம் ஊற கீண்டும் மேலூர பறந்தும் சென்றனர். அந்த வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம். பிரம்மன் அரி என்ற இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்ற அவர்கள் பதை போடுங்க அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோநோக்கும் ஆடவமோங்கிற திருவாசகத்தில். அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்ற அயன் பொய் முடிந்தானேங்கிற திருமந்திரத்தில். இதை பற்றி நிறைய திருப்பூர்ல படிச்சிருக்கோம். அதனால அதை விட்டலாம். இது முக்கியமாக ஒரு கருத்து இருக்குது. அதாவது திருமால் அளவுக்கு செல்வத்தை மிந்தவர் யாருமே இல்லை சார். பிரம்மன் அளவுக்கு வேதத்தில் வல்லவர் நம்மள இல்லை. அப்படி இருக்க நம்மால் எப்படி இறைவனை காண முடியும்? செல்வி கல்வி அதிகாரம் ஆகிய இன்ன பிறவற்றால் உண்டாகும் செருக்கை விட்டு பணிவோடு கடமையை செவனை செய்தால் இறைவனை காணலாம். அதான் இதில் குறிப்பால் உணர்த்தப்படுகிற கருத்து. பல கலைமான் உடை புலி தோல்வி உடைனா புலி தோல்னா யானை அகில் ஆரம் அதிகரி காவிரி வண்டல் மேவும் அதிமோக்கர வயலூர் மிசை திருசேவை. ஆரம்னா சந்தன மரம். நல்ல சந்தன அகில் ஜாதிக்கா ஆகிய பயன் தரக்கூடிய மரங்களை விழும்படி மோதி அலைகளால் அடித்து வரும் காவிரி என்பது இங்கு உணர்த்தப்படுத்து. திருஞான சம்பந்தபுர சுவாமியுடைய தேவார பாடல் ஒன்று இதையே சொல்லுது. மந்தமாய் இடிமத கழித்து இழ மறுப்போடு பொறுப்பின் நல்ல சந்தர் ஆர் அகிலோடு ஜாதியின் பலங்களும் தகைய மோதி
உந்துமா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை எந்தையார் நேடி இமையவர் தொழுது எழும் இயல்பினாருங்கிறார். இப்படி அற்புதங்கள் கொட்டி கிடக்கிற இந்த பாடலில் வயலூர் வள்ளல்கிட்ட என்ன நம்ம சுவாமி நமக்காக வேண்டார். முருகா பதி பசுபாசம் என்ற முப்பொருள் உண்மை அடியேன் தெளிய திருவருள் புரிந்து அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருவடியிலும் வயலூர் வள்ளன் திருவடியும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் குருநாதர் அருணாபெருமான் திருடலையே சரணம் சந்திரம், குருநாதர் பாரியாசம் திருடலையே சரணம் சந்திரம், முருகாச்சரம் வெற்றிவேல் முருகன் பழனியாண்டவன் திருவடிக்கு சமர்ப்பம். முருகா முருகா முருகா.